பிங்களி வெங்கையா தேசிய கொடியின் சிற்பி. இந்தியாவின் மூவர்ண கொடியை வடிவமைத்த பெருமைக்குரியவர் பிங்களி வெங்கையா. 1876ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் மசூலிப்பட்டினத்தில் பிறந்த இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் சிறந்த கல்வியாளராகவும் திகழ்ந்தார். 1921ஆம் ஆண்டு விஜயவாடாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இவர் சமர்ப்பித்த கொடியின் வடிவமைப்பைக் கண்டு வியந்த மகாத்மா காந்தி, இந்த கொடி இந்திய நாட்டின் ஒருங்கிணைந்த அடையாளமாக இருக்க வேண்டும் என்று கூறி அதனை அங்கீகரித்தார். இவரை பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள். வெங்கையா கொடி வடிவமைப்பாளராக மட்டுமல்லாமல் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அறிஞராகவும் விளங்கினார். இவர் நிலவியல் துறையில் பெரும் புலமை பெற்றிருந்தார். இதற்காக இவரை ஜியாலஜி வெங்கையா என்று பலரும் அழைத்தனர். மேலும் பருத்தி விவசாயத்தில் புதிய நுணுக்கங்களை அறிமுகப்படுத்தியதற்காக பருத்தி வெங்கையா என்ற பெயரும் அவருக்கு உண்டு. ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, உருது மற்றும் ஜப்பானிய மொழி என பல மொழிகளை கற்றிருந்த இவர் வெளிநாட்டு பயணங்களின் போது அந்தந்த நாட்டு மொழிகளை எளிதாக கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டிருந்தார். இவர் தென்னாப்பிரிக்காவில் நடந்த போரின் போது பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றியவர் என்பது பலரும் அறியாத ஒரு வியக்கத்தக்க தகவல். பின்னாளில் அந்த இராணுவ அனுபவத்தையே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பயன்படுத்தினார். வாழ்நாள் முழுவதும் எளிமையையே விரும்பி தனது பெரும்பாலான சொத்துக்களை சமூக சேவைக்காகவே செலவழித்த ஒரு தியாகச் செம்மல் அவர்.